பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 28 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். புதிய பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அனைவருக்கும் அமல்படுத்த வேண்டும். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். உதவி பேராசிரியர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரையின்படி குறைந்தபட்சம் ரூபாய் 25,000 ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 28 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கல்லூரி சாலையில் அமைந்துள்ள கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம் முன் கல்லூரி ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். உடனடியாக 6000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு தர ஊதியம் வழங்க வேண்டும். தமிழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போன்று பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், கௌரவ விரிவுரையாளர்களாக சுயநிதி கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியம் 25,000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பலகட்ட போராட்டங்களை நடத்திவிட்டு இன்றைக்கு சென்னையிலே இந்த இயக்கங்களின் சார்பாக மாபெரும் மறியல் போராட்டம் தொடர் போராட்டமாக 3 தினம் நடக்க உள்ளது. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கம், மதுரை காமராசர், மனோன்மணியம் சுந்தரனார், அன்னை தெரசா மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர் மன்றம் மற்றும் தமிழ்நாடு தனியார் கல்லூரி அலுவலர் சங்கம் உள்ளிட்ட 4 சங்கம் சார்பில் இந்த போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர்.